பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளில ஒரு வித்தியாசமான டாபிக்கோடு நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். என்னுடைய தேடல், நம்முடைய தேடல். இதை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருக்கும் போதும் நான் எதை தேடிக்கொண்டிருக்கிறேன், இதை சிந்திப்போமானால் மிகவும் நல்லா இருக்கும். நிறைய குறைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்ல. எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இப்படி செய்யல, அப்படி செய்யல, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அவர் என் ஜெபத்தையே கேட்க மாட்டார், இப்படிலாம் நம்ம பேசுறோம்ல. நிறைய நேரங்களில ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு சில நேரத்துல நிறைய சோர்ந்து போயிடுவோம். நிறைய நேரங்களில அப்படியே என் ஜெபம் ஆண்டவர் கேட்கல அப்படின்னு சொல்லிவிடும். ஆனா இந்த இடத்துல ஒவ்வொரு நாளுமே தூங்கி எழுந்த உடனே என்னுடைய தேடல் எங்க இருக்குது, அந்த தேடலுக்குள்ள நான் எங்க போயிட்டு என்னத்தை தேடிட்டு இருக்கிறேன். சில நேரங்களிலே காலையில எழுந்திருக்கும் போதே நம்மளுடைய வேலையை குறித்து நம்ம எழுந்திருப்போம். இல்லைனாக்கா குடும்பத்தை குறித்த சிந்தனைகளோடு எழுந்திருப்போம், பிள்ளைகளை குறித்த சிந்தனைகளோடு கூட எழுந்திருப்போம். இல்லை என்றால் எடுத்த உடனே செல்போனை பார்க்கணும் சொல்லி நிறைய நேரங்கள் செல்போனோடு கூட நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்படி பலவிதமான இன்னைக்கு என்னுடைய பாஸ் என்ன பண்ண போறாங்க, எங்க போட போறாங்க, என் கூட வேலை செய்யறவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும், இந்த மாதிரி சிந்தனைகளோடு எழுந்திருப்போம். முக்கியமாக பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்றது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சோ முதலாவது நம்ம தேட வேண்டியதை, நம்முடைய தேடல் எதுனா இருக்குன்னா தேவனுடைய ராஜ்யமா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் போது அந்த ராஜ்யத்துலதான் அவர் இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவன். நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் நீதி செய்கிறார். எதெல்லாம் நம்ம கவலையா எழுந்திருக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம அப்படியே யோசித்து பாரமா எழுந்திருக்கிறோமோ, அன்னைக்கு அந்த அந்த நாள் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு பாரமாவே போகும். ஆனா கர்த்தர் சொல்றது, முதலாவது முதலாவது seek ye first the kingdom of God and things shall be added unto you. சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீங்க தேடும் போது எல்லா கிருபைகளையும் எல்லா விதமான வழிகளையும் அற்புதமாக செய்து முடிக்கிறவர் ஆண்டவர். இதை நம்ம மறந்துடுறோம். நிறைய நேரங்களில நிறைய பேர் மறந்துடுறதுனால இது நமக்கு அந்த மனசுல பதிய மாட்டுது. அவர் எங்க செய்ய போறார், இயேசுவே வந்துருவாரா என்னுடைய ஆபீஸ்க்கு, இயேசுவே என்னுடைய பாஸ் கிட்ட பேசுவாரா, இயேசுவே ஃபீஸ் கட்டிடுவாரா, இயேசுவே மெடிக்கல் எல்லாம் பார்த்துருவாரா, மெடிக்கல் காசு கொடுப்பாரா, இயேசுவே நமக்கு இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சிடுவாரா, இயேசுவே வீட்டுக்குள்ள ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சிருவாரா, இயேசுவே கணவன் மனைவியுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பாரா, இயேசுவே என் கணவனை கொண்டு சேர்த்து வைப்பாரா, என்னுடைய மனைவியை கொண்டு சேர்த்து வைப்பாரா. இவ்வளவு கேள்விகள் நமக்கு இருக்குது. ஆனா நம்ம ஏன் ஆண்டவரை தேட மாட்டோம்? கேட்டா சொல்லுவோம், நான் தேடிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அங்க ஒரு முதல் வார்த்தையே இருக்குது, முதலாவது. அந்த 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 முதலாவது அந்த வசனத்திலே 6:33 மத்தேயுல அந்த வசனத்திலே அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் ஏன் இதை முதலாவது சொல்றாரு? நம்ம காலையில எழுந்திரிக்கும் போது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய காலு நம்ம காட்ல இருந்து பெட்ல இருந்து தரையில படுதுனாக்கா பிசாச நடுங்க வைக்கணும். ஏன்னாக்கா கீழே வைக்கும் போதே, நம்முடைய கால்களை கீழே தரையில வைக்கும் போதே நம்ம என்ன சொல்லணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே உம்மை நம்பி எனக்கு புதிய நாளை நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன். பிசாசை நடுங்க வைக்கணும், பிசாசு நடுங்கணும் நம்மளை பார்த்து. ஏன்னாக்கா அவன் நினைப்பான், ஐயோ இது எழுந்திருச்சிச்சு, இது ஜெபம் பண்ணுமே, இது நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுமே, இது அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி ஜெயிச்சிருமேன்னு சொல்லி பிசாசுக்கே பயம் வந்துடும். முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுனா. ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதனால, அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்காதனால நிறைய காரியங்கள்ல நம்ம தோத்து போகிறோம். நம்ம தோத்து போகிறதுனாலதான் நம்மளுக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலையில நம்ம ஏற்படுகிறோம். அதே மாதிரி எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனத்துல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் மறு உத்தரவு தருவார் அவர். ஏன்னா முதலாவது அவரை தேடணும், 2வது அவரை நோக்கி கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்க்காத தேவனே கிடையாது. கண்டிப்பா செவி சாய்ப்பார். நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பிரச்சனை வந்தா இல்ல, குழப்பம் வந்தா இல்ல, நமக்கு பணம் இல்லைன்னா இல்ல, எதனா இல்லைனாதான் நம்ம ஆண்டவர்கிட்ட வரும். அதுவும் கடைசியா தான் வரும். முதலாவது யாரை தேடுவோம்? இன்னைக்கு எந்த லாயரை தேடலாம்,
இன்னைக்கு எந்த வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க தேடலாம், இன்னைக்கு எந்த பேங்க்ல போயிட்டு நம்ம லோன் எடுக்கலாம், முதல்ல இததான் தேடிக்கிட்டு இருப்போம். கூகுள்ல போட்டு தேடுவோம். இந்த பேங்க்ல எங்க இருக்குது, இந்த பணம் எங்க யார் கொடுப்பா, இந்த இந்த வழிகளை எங்க இருக்குது இப்படின்னு போட்டு நம்ம கூகுள்லே தேடுவோம். பைபிள்லே இருக்குது. பைபிள்ல தேடினாலே முதலாவது ஒண்ணு தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் போது எதுக்குமே கவலைப்பட வேணாங்க. ஒரு காரியத்துக்கு கூட கவலைப்பட வேணாம். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிற ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நம்ம நம்பும் போது ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிற தேவனா இருக்கிறார். நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நமக்காக அவர் அற்புதமானவர். அவர் போன இடம்லாம் அற்புதம் நடந்தது. அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் ஆலோசனைகளை கூட தர வல்லவரா இருக்கிறார். எல்லா ஆலோசனைகளும் அவர் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஆனா இந்த இந்த நாள ஒருவேளை நீங்க நீங்க எழுந்திருச்சு நீங்க கேட்கிறீங்கன்னாக்கா, ஒருவேளை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை தேடணும் டெய்லின்னு சொல்லிட்டு கேளுங்க. டெய்லி நான் உங்களை தேடணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேடணும். பிரச்சனை வந்தா மட்டும் இல்ல. வீட்டுக்குள்ள குழப்பம் வந்தா மட்டும் இல்ல. எப்பவுமே நான் உம்மை தேடணும் ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்களேன். ஆலயத்துக்கு நான் ஒழுங்கா போகணும் ஆண்டவரே. நான் வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே. நான் பைபிள நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்களேன். கர்த்தர் வந்து ரொம்ப பிரியப்படுவார். நம்ம மேல பிரியப்பட்டு கஷ்டம் நம்ம கிட்ட வரத்துக்கு முன்னாடியே அதை தடுத்து போடுகிற தேவனா இருக்கிறார். தயவு செய்து நீங்க ட்ரை பண்ணுங்க. முதலாவது மறந்துடாதீங்க. அந்த ஃபர்ஸ்ட் seek ye first the kingdom of God. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பிரையாரிட்டியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்க தேடினீங்கன்னாக்கா கண்டிப்பா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகள் மத்தியில எங்கெங்கேயோ சென்று எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அவங்களுடைய தேடல்லாம் ஆண்டவரே பேங்கா இருக்கலாம், வட்டிக்கு காசு தரவங்களா இருக்கலாம், அவங்களுடைய தேடல்லாம் ஆண்டவரே மக்களா இருக்கலாம். அவங்களுடைய தேடல் யாராவது எனக்கு இதை செய்ய மாட்டாங்களா, யாராவது என் பிள்ளைக்கு இதை செய்ய மாட்டாங்களா, யாராவது என் பிள்ளைக்கு படிக்க வைக்க மாட்டாங்களா, இப்படியெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்கனாக்கா ஆண்டவரே மன்னிச்சிடுங்க ஏசப்பா. முதலாவது உம்மை தேடட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபம் யார் வீட்டுக்குள்ளேயாச்சும் போகட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய பிசினஸ்ல கூட ஆண்டவரே உம்மை தேடட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களை தேடுறவங்களை நீர் கைவிடவே மாட்டீர். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். உனக்கு எட்டாததும் புரியாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஏசப்பா, ஒரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நபருக்குள்ள உங்க தேடட்டும் ஆண்டவரே. அதே மாதிரி ஏசப்பா, முக்கியமாக இயேசு சுவாமி ஆண்டவரே, யாரெல்லாம் சிக்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களும் உண்மை தேடட்டும் ஆண்டவரே. வீட்டுல இருக்கிற வயதானவர்களுக்காக செபிக்கிறேன் ஐயா. கோலும் தடியுமாய் நீர் இருப்பீராக இயேசு சுவாமி. ஆண்டவரே, யாருக்காவது ஆண்டவரே சூழ்நிலைகள் புரியாத சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்குதுனாக்கா இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க. இந்த வசனங்கள் அவங்களை தேற்றட்டும். இந்த வசனங்கள் அவங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்யட்டும் ஆண்டவரே. நீர் மட்டுமே எங்களுக்கு செய்ய முடியும் என்பதை நாங்க முதலாவது உணர உதவி செய்யுங்க. முதலாவது உண்மை தேட உதவி செய்யுங்க. முதலாவது உமக்கு ஆண்டவரே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உங்களுக்கு நாங்க கொடுக்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ சோ மச். முக்கியமாக முழங்கால் யுத்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கலாம் வாங்க என்ற நேரடி ஒளிபரப்பு நேற்றிலிருந்து திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ 7:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்குமே ஜெபிக்கலாம் வாங்க என்ற யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் வந்து எங்களுடைய ஜெபத்துல கலந்து கொள்ள உங்களுடைய ஜெப குறிப்புகள் கொடுப்பீர்களானால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ.